சென்னையில் நடமாடும் தோட்டமாக உலாவரும் ஆட்டோவை கண்டு அனைவரும் அதிசயித்து போயுள்ளனர். இது பற்றி பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். பசுமை படர்ந்த தோட்டத்தில் உலா வருவது அலாதி சுகம். அந்த தோட்டமே உலா வந்தால் எப்படி இருக்கும்? ஆட்டோ முழுவதும் பசுமையான செடிகள். அடிக்கும் வெயிலுக்கு குழு குழுவென இந்த பசுமை ஆட்டோவிற்குள் அமர்ந்தால் ஆத்மார்த்தமான உணர்வு. சென்னை கொட்டிவாக்கத்தைச் சேர்ந்த குவேந்திரன் என்ற ஆட்டோ ஓட்டுநர் தன் ஆட்டோவை மினி தோட்டமாக மாற்றி அசத்தியுள்ளார். சுற்றுச்சூழலை காக்கும் வண்ணம் வலம் வருகிறது இந்த ஆட்டோ. இயற்கை மற்றும் உடல் உறுப்பு தானம் குறித்த வாசகங்கள் அலங்கரிக்கின்றன ஆட்டோவை. தனது உடலை மருத்துவ மாணவர்களின் ஆராய்ச்சிக்காக தானம் செய்ய நடிகர் கமலஹாசன் தான் காரணம் என அசர வைக்கிறார். இது எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சது. எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ரோட்டில் போகிறவங்க வரவங்க சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. ஏன் இதை ஒரு அவேர்னஸாக நம்ம கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவேர்னஸாக அப்போத்துலேருந்தே மரம் வளர்ப்பு விழிப்புணர்வு 3 பக்கம் விழிப்புணர்வு வாசகங்கள்லாம் வச்சு மக்கள்கிட்ட இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கேன். இது போக நான் உடல் உறுப்பு தானமும் விழிப்புணர்வும் ஏற்படுத்திட்டு இருக்கேன். நான் 2019 உடல் உறுப்பு தானம் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் பதிவு பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு மூல காரணம் நடிகர் கமலஹாசன் தான். எனக்கு இந்த எரிக்கிறோம் புதைக்கிறோம் இது மற்றவங்களுக்கு யாருக்கா கண்டிப்பாக பயன்படணும் நம்ம இறந்ததுக்கப்புறம் அப்படின்றதுக்காக நான் உடல் உறுப்பு தானம் பதிவு பண்ணி வச்சுருக்கேன். இதை பார்த்து என்னோட மனைவி, மூத்த மகன் எல்லாருமே ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. சவாரியில் கிடைக்கும் பணத்தில் முதியோர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உதவும் எண்ணம் எப்படி வந்தது என்று கேட்கும்போது நெகிழ வைக்கிறது இவரின் பதில். இது உண்டியல் எனக்கு 2018 என் பையனை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு போகும்போது 2 வீலரில் ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு. அப்போதுலேருந்து எனக்கு கால் ஃப்ராக்சர் ஆகி நடக்க முடியாமல் போச்சு. இப்போ கொஞ்சம் தாங்கி தான் நடப்பேன். நல்லா இருந்தேன்னா இடையில பாதியில் ஊனமாயிட்டன்றதுனால நான் அப்போ உடல் உறுப்பு பிறவி ஊனமாக இருக்கவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுன்ற ஒரு எண்ணம் அப்போ தான் கிரியேட் ஆச்சு. அப்போதுலேருந்து நம்மளால் பெருசாக எதுவும் செய்ய முடியாது. சிறுக ஏதாவது உதவி பண்ணலாம் அப்படின்ட்டு டெய்லி என்னோடய வருமானத்தில் 10 ரூபா உண்டியில் போட்டு வச்சு அது ஒரு மாதமோ 2 மாதமோ ஒருத்தர் சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு 1000 1500 சேர்ந்த உடனே எத்தனை ராமச்சந்திரா சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு குரோம்பேட்டில் இயங்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு எடுத்துன்னு போய் நான் கொடுத்துருவேன். இந்த ஆட்டோவில் பயணிக்கும் பயணிகள் தங்கள் பிரச்சனைகளை எல்லாம் மறந்து விடுவதாய் நெகிழ்ச்சி தெரிவிப்பார்கள் என மகிழ்ந்தார் குவேந்திரன். வாடிக்கையாளர் என் வண்டியை விரும்பாத ஆட்களே கிடையாது. வண்டியில் ஏறி உட்காந்தால ஒரு புது வைப்ரேஷன் கிடைக்குதுங்க. அவங்க வண்டியில் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ டென்ஷனோட வந்தேன், ஆஃபீஸ் போகிற டென்ஷனு, பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிற டென்ஷன், இந்த டென்ஷனோட உங்கள் வண்டியில் ஏறினதுக்கப்புறம் எல்லாமே மறந்து போச்சு அப்படின்னு சொன்னவங்க தான் இருக்குது. குபேந்திரனின் பசுமை ஆட்டோவை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை சத்தியமூர்த்தி பவனில் ஓட்டி அசத்தியதோடு மட்டுமல்லாது மனப்பூர்வமாக பாராட்டியிருக்கிறார். நல்லெண்ணத்தோடு இயற்கை குறித்தும் உடல் தானம் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரும் குபேந்திரனுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. தந்தி தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரவியுடன் செய்தியாளர் ராமச்சந்திரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.